இயேசுவே என்றும் என்னுடனிருந்து என்னை நடத்துமையா. என்னை முழுவதும் உந்தன் பாதம் அர்ப்பணம் செய்தீரையா. இயேசுவே என்றும் என்னுடனிருந்து என்னை நடத்துமையா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. டாரியோ நகரில் என்பவருடைய நெடுவெளியாகவும் செல்சியா செல்வம் என்பவருடைய பிறந்த நாள் நெடுவெளியாகவும் ஒன்று கொடுக்கப்படுகிறது. இறைவனுடைய இவர்களுக்கு எந்நாளும் கிடைக்கவும் குறிப்பாக நாளிலே ஆண்டவருடைய பேரிறக்கமும் வழிகாட்டுதல் பாதுகாப்பும் இவர்களுக்கு கிடைக்கப்பெறவும் விரும்புகிற நலங்களால் ஆண்டவர் இவர்களை காத்திட இப்பலியில் இவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் இறைவனை சேர்ந்த மரிய புஷ்பம் பிரதீப் காணிக்கையும் சிசுமேரி என்பவர்களுடைய ஆண்டு நினைவாகவும் ரைமன் என்பவர்களுடைய ஆண்களை காற்றுக்காக இவ்வழியில் வேண்டுவோம். இறைவன் இவர்களை மார்வீட்டில் வரவேற்றுள்ளோம். இவருடைய பலவீனங்களை மனித புனிதர்களோடு கொண்டிருக்கும் உறவு தோழமையில் இவர்களை இடமளித்திட நம்பிக்கையோடு இவர்களுக்காக நாம் வேண்டுவோம். கடவுளுடைய ஆற்றலும் அருளும் நம் ஒருவருக்கும் கிடைக்கப்பெறவும் இந்த நாளிலே இறைவனோடு நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை இன்னும் நாம் உறுதிப்படுத்தவும் இந்த நாளை கடவுளிடத்திற்கு கொடுப்போம். நாம் விரும்பி தேடுகிற நலன்களையும் வாழ்வினுடைய நன்மைத்தனங்களை கண்டுகொள்ள இவ்வகையில் நம் ஒருவருக்காக நாம் வேண்டுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்தது கொடுத்து கொடுத்து நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரிடமும் அடுத்தவரிடமும் மனமருந்தை மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனிடமும் Amen.
இறைவா, விவரிக்க இயலாத மறைமுறைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உண்மையை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பினைகளால் பயன்பெற்று இவ்வுலகில் உதவிகள் இழந்து விடாமல் இருப்பதாக உம்மோடு தூயாமையாரின் ஒளிவு இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கைகள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயாவிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுவதும் இல்லை. நான் படைப்பவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சியுடையதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கின்றேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்பு அடைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சிறு நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலை குழந்தைகள் இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியோர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலொலி பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏற்றி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கிவிட்டீர். என்னை கண்டு என் பகைவர்கள் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீ என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவரால் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாய் இரும். நீர் என் புலம்பலை கலிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை கேட்காதீர்கள்.
கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகூமில் அரசு அலுவலரின் மகன் ஒருவன் நோயிட்டிருந்தார். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயில் இருந்து தம் மகனை நலமாக்கி வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலின்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போ, உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார். உன் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில் தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2வது அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம்மை குறித்து அடுத்தவர் மகிழ்ச்சி அடைவதற்குரிய வாழ்வு செயல்பாடுகள் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியுமா? நம்மை பார்த்து முணுமுணுத்து கொண்டு செல்கிற மனிதர்களாக மற்றவர்கள் இருப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? அல்லது நம்மை பார்த்த உடனே இயல்பாக அடுத்தவருடைய மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற வாழ்வு செயல்பாடுகளை நாம் வெளிப்படுத்துகிறோமா என்பதை கேட்டு பார்ப்பதற்கு இறைவன் நம்மை இன்று அழைக்கின்றார். முதல் வாசகத்திலே இஸ்ரேல் மக்களை குறித்து மகிழ்ச்சி அடைகின்ற வார்த்தைகளை இறைவாக்கினர் சொல்வதை நாம் கேட்கிறோம். அவர்களை குறித்து நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தங்களுடைய பழைய நிலையிலிருந்து விடுபட்டு புதிய மண்டலத்திலும் புதிய விண்ணகத்திலும் தங்களை உத்தரவாதப்படுத்துவதற்குரிய வாழ்வு முறைகள் இருப்பதாக உணர்ந்து அவர்களை நினைத்து மகிழ்ச்சி அடைகிற இறைவாக்கினரை போல நாமும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தீய எண்ணங்களில் இருந்து விடுபடுகிற பொழுது நம்மை குறித்து அடுத்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே இன்றைய நற்செய்திக்கு முன்னிறை வார்த்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் நன்மையை தேடுங்கள், தீமையை நாடாதீர்கள் என்ற வார்த்தையை நாம் கேட்டோம். எனவே நன்மையை தேடுகின்ற மனநிலையில் இருக்கிற பொழுது அடுத்தவர்கள் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைவார்கள். தீமையை நாம் வெளிப்படுத்துகிற பொழுது நம்மை குறித்து அடுத்தவர்கள் அருவருப்பு கொள்வார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தவக்காலத்திலே அடுத்தவர் நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் தீமையை நாடாத நன்மையை தேடுகின்ற மனநிலையையும் வாழ்வு முறையையும் உத்தரவாதப்படுத்திக் கொள்வோம். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டேன், உன்னை போல் வாழ்த்திடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. உள்ளம் தருகின்றேன்
உலகின் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கி எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தை, இன்னுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எம்மிடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினோம். அதனால் அவர்கள் அன்புமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாமல் நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே வானத்து அடிகளோடு ஒன்றிணைந்து உமது ஆட்சியைப் போல் முடிவின்றி வாழுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்தும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வழிமாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளங்கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அறிவித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனும் இரவிருந்த இறுதியை விண்ணத்தையும் எடுத்து மீண்டும் வாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நிறைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து இறந்தார்,
திருமணம் ஊழியமுறைய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவேறு திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர்கள் பீட்டர் சுசினா சதீஷிலா திருநிலையினர் ஆகியோரோடு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும்பது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக நாம் நினைவு கூறுகிற மரிய புஷ்பம் பிரதீப் காணிக்குமாள் பெருநாள் சுசமேரி என்பவர்களை பிரேமன் என்பவரை உடைய வான்வீட்டில் வரவேற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். ஆண்டவர் இன்று தங்களுடைய நன்றி பலியை வேண்டுதல் வலியுறுத்தி கொடுக்கக்கூடிய ரியானா எமிலி, டாரியோ மேவரிக், செல்வியா செல்வம் என்பவர்களை உமது அருளால் நிரப்பி காத்துள்ளோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படியாக நாம் துணிந்து சொல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் இது நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, கிறிஸ்துவை அமைதிகளை விட்டுச் செல்கின்றேன், அமைதி உள்ளங்களை என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை மளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சுமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சுமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவற்றவர், இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், பிறர் மகிழ்ச்சி அடைகின்ற நன்மைத்தனங்களை வாழ வெளிப்படுத்த அழைப்பு தருகிற ஆண்டவர். திருடு விருந்தலை தகுதியானவரை பங்கெடுக்கக்கூடிய நாம் அனைவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் திறந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் இதுதான் மாறனமுடையும். லேசான காரியம், லேசான காரியம், உமது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்
செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். உயிரற்ற உடலை உயிர்பெறச் செய்வது லேசான காரியம். உயிரற்ற உடலை உயிர்பெறச் செய்வது லேசான காரியம். என் தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மன்னான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வர் லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பனைத்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தி விதைகளை நாளும் வரைத்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்கள் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாக. ஆமென். நன்றி கூறி ஆண்டவரையும் அருள்மொழிகளால் நாங்கள்
எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்காக வழங்குவாராக. ஆமென். தீமையை நாடாக நன்மையை நாடுகின்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள், வழிமலை தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே, என் திருமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே, என் சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. நல்வழி தந்தவளே, குழந்தை சாலே சிறுவழி சின்னராணியே, சிறுவழி தந்தவளே, என் சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. பாடி வர விரும்பவில்லை, பயன் வர நினைக்கவில்லை, பரிந்து விரும்பவில்லை, பரிந்து விரும்பவில்லை, உன் பாதத்தில் பலவில்லை, சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே, என் சிறுமலரே சின்னராணியே, சிறுவழி தந்தவளே. நித்திய